உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கோடை மழை பெய்துள்ளது. சென்னையில் நள்ளிரவில் பரவலாக மழை பெய்தது. தமிழ்நாடு முழுவதும் கோடை வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் ஆங்காங்கே கோடை மழை பெய்து வருகிறது. சென்னையில் நேற்று இரவு முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் நள்ளிரவில் அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, தியாகராயநகர், சைதாப்பேட்டை உள்ளிட்ட பல இடங்களிலும் பரவலாக மழை பெய்தது. இருசக்கர வாகன ஓட்டிகள் மழையில் நனைந்தபடி வாகனங்களை இயக்கிச் சென்றனர். கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் நள்ளிரவு பெய்த மழையால் இதமான சூழல் நிலவுகிறது. அக்னி நட்சத்திரம் எனப்படும் கடும் வெயில் மக்களை வறுத்தெடுத்து வரும் நிலையில் திருவாரூர் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இரண்டாவது நாளாக நேற்றும் மழை பெய்தது. அக்னி நட்சத்திர காலத்தில் கடும் வெயில் வாட்டி வதைக்கும் சூழல் இருக்கும் நிலையில் அதற்கு நேர்மாறாக மழை பெய்தது. திருவாரூர் மற்றும் வாழவாய்க்கால், வண்டாம்பாலை, மாங்குடி, மாவூர், நன்னிலம் உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் வெயிலின் தாக்கம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. நாமக்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்ததால் வெப்பம் தணிந்தது. வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வந்த நிலையில் நேற்று மாலை முதலே மழைக்கான அறிகுறி தென்பட்டது. இரவு 9 மணி அளவில் இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்தது. நாமக்கல் மற்றும் சேந்தமங்கலம், கொல்லிமலை, மோகனூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. மணத்தட்டை, ராஜேந்திரம், தண்ணீர்பள்ளி, மருதூர், மேட்டுமருதூர், பணிக்கம்பட்டி ஆகிய பகுதிகளில் மாலை முதல் இரவு வரை 3 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்தது. கடந்த 2 தினங்களாக கனமழை பெய்து வருவதால் நிலத்தடி நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்து வருகிறது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மற்றும் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசியது. பலத்த காற்று வீசியதால் 250க்கும் மேற்பட்ட நிலையில் இருந்த வாழை மரங்கள் முறிந்து விழுந்தன. வாழைகள் அறுவடைக்கு இன்னும் 20 நாட்கள் உள்ள நிலையில் சூறாவளி காற்றுக்கு மரம் முறிந்து விழுந்து வாழைத்தார் சேதமானது. வாழை மரம் சேதம் குறித்த தகவல் அறிந்த கிராம நிர்வாக அலுவலர் கல்பனா, தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் ஆகியோர் ஆய்வு செய்தனர். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.